முதல்ல நம்ம நிலைப்பாடை நம்ம தெளிவுபடுத்திடணும் சகோ. என்னன்னா இதுல இந்த விவகாரத்துல நம்ம முதன்மையான இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமான நபராக நான் விஜய் தான் பாக்குறேன். அவரை முதன்மையான ஒரு இடத்துல வைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அரசாங்கத்தை வைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நான் பொதுமக்களை பாக்குறேன். இப்போ முதன்மையான காரணமான விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிதான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டார். அருமையான வீடியோ, நான்லாம் வரவேற்றோம், பாராட்டணும், வாழ்த்தணும். விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டார். அதுல தார்மீக பொறுப்பை கூட ஏற்கல, தார்மீக பொறுப்புன்ற வார்த்தையை கூட சொல்லணும்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. அதை பத்தி வாயை திறக்கல விஜய். நீதிபதினு ஒரு பதிவு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விஜய் மட்டும்தான் காரணம், விஜய் தான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எங்கேயுமே லேக் இல்லல்ல, உங்க பக்கம் எங்கேயுமே தப்பு இல்ல. அப்ப சிபிஐ வேணாங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க? விட்டுருங்க, உங்கள்ட்ட தான் மடியில கனமுள்ள வழியில பயம் இல்லைன்னு போங்க. அப்ப எதற்குன்னா அரசியல் ரீதியா கொண்டு போய் நீங்க நிப்பாட்டும் போது அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகுது. அப்ப நாம எங்க கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, அரசாங்கம் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிதானமா பொறுமையா பதில கொடுத்துட்டாலே உங்கள் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நீங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த போறீங்க, காமிக்க போறீங்க. எதிர்கட்சிகள் பேசினா மைக் ஆஃப் பண்றது, லைவ் ஆஃப் பண்றது, பேச விடாம பண்றது, நீங்க தனியா பேசுறது, இதெல்லாம் இவங்களோட மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த எப்படியாச்சும் அந்த பக்கம் விஜய் போயிடக்கூடாது, விஜய் அந்த பக்கம் சேர்ந்துடக்கூடாது, விஜய் போனார்னா நமக்கு எல்லாம் ஆபத்து அப்படின்னு நீங்க ஒரு சாரார் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க விதைச்சிட்டாரு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்.